पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கர்மயோகம். பகவத்கீதையில 3வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கர்மயோகத்துல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நேற்று ஸ்லோகம் 29வது ஸ்லோகம் வந்திருக்கோம். முக்கியமான ஸ்லோகத்துல இது ஒண்ணு. பகவத்கீதையில ஒரு 50 ஸ்லோகம் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த 50 ஸ்லோகத்துல இது ஒரு முக்கியமான ஸ்லோகமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக 27வது ஸ்லோகம். அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. இந்த எல்லா காரியங்களையும் எல்லா பிரகாரமாகவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த லோகத்துல எல்லா ஜீவர்களும் சலனம். கர்மான்றதுக்கு அர்த்தம் என்னன்னா சலனம், அசைவு. இந்த எல்லா அசைவுகளுக்கும் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதியோட குணங்கள் தான் எல்லா கர்மத்தையும் செய்கின்றன. சத்வ ரஜஸ் தமஸ். இத பாத்தீங்கன்னா தெரியாதவன் என்ன பண்றான்? நான் பண்றேன் அப்படின்னு பிரகிருதி செய்யக்கூடிய கர்மங்களை எல்லாத்தையும் தான் பண்றேன்னு நினைக்கிறவன் விமூட ஆத்மா. ரொம்ப விசேஷ ரூபத்துல முட்டாளா இருக்கான், மூர்க்கனா இருக்கான், விவேகம் இல்லாத இருக்கான். அவன் தான் என்ன பண்றான்? நான் கர்த்தா, நான் பண்றேன்னு எல்லா கர்மத்துக்கும் தன்னை கர்த்தாவா நினைச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்? பந்தப்படுகின்றான். அப்படி 27 முக்கியமான ஸ்லோகம். இதுக்கப்புறம் 28வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சொல்லுது, தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணாகுணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரகிருதி தான் எல்லாத்தையும் செய்து அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதான் விபாகம் பண்ணி பிரிச்சுக்கிறது. குணம் என்ன, குணத்தோட கர்மங்கள் என்ன, இது எல்லாத்தையும் பிரிச்சு அறிதற்கு பேரு தான் தத்துவ வித்துன்னு பேரு. தத்துவத்தை அறிதல். தத்துவத்தை அறிந்தவன்னா என்ன அர்த்தம்? குணங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், தன்னை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி நல்லா தெரிஞ்சவன் பாத்தீங்க அப்படின்னா, குணங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணாகுணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதி. என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் குணங்களில் இயங்குகின்றன. இந்த மொத்த லோகமும் பாத்தீங்கன்னா குணங்கள். அந்த குணங்கள், இந்த இந்திரியங்களும் குணங்களா இருக்கு. குணங்களில் இந்த குணங்கள் இயங்குகின்றன. பார்க்கிறேன், கேட்கிறேன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குண விஷயங்கள்ல, வெளியில இருக்கிற குணங்களில் இந்த தேகத்துல இருக்கிற குணங்களா இருக்கிற கரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே ஒர்க் ஆகுது. அதனால் நான் எதையும் செய்யவில்லை அப்படின்னு அவன் நினைக்கின்றான். அப்படி நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தா இல்லை அப்படின்னு நல்ல விலகி நின்றுட்டு, நான் திரஷ்டா அப்படின்னு இருந்துகிட்டு அந்த கருமங்களோடு அவன் என்ன ஆகிறது இல்ல, சம்பந்தப்படுவதில்லை அப்படின்னு 28ல பார்த்தோம். அப்ப அஞ்ஞானிய சொல்லியாச்சு, அப்புறம் ஞானியையும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்தது 29 நேத்து பார்த்தோம். பிரகிருதே குணசம்மூடாக. யாரெல்லாம் அந்த பிரகிருதியில பாத்தீங்கன்னா விவேகம் பண்ணாம, சத்வ ரஜஸ் தமஸ் குணங்களை விவேகம் பண்ணாம, யாரெல்லாம் புத்தி மோகத்துல இருக்காங்களோ, விவேகம் இல்லாம இருக்காங்களோ, சம்மூடாகான்னு போட்ட நல்ல மோகத்தை அடைந்தவர்களோ அவர்கள் குணகர்மசு சஜ்ஜந்தே. அவங்க என்ன பண்றாங்கன்னா, குணங்களும் அந்த குணத்தோட காரியத்திலும் என்ன பண்றாங்க? பற்றுதலை அடைந்து அவங்க பந்தப்படுகின்றார்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க? தான் அகிருத்ன விதக. அவங்க பூர்ணமான அறிவில்லாதவர்கள், அறிவே இல்லாதவங்க. ஏன்னா நான் யார், நான் எனக்கு அந்நியமா இருக்கிறது என்னன்னு தெரியாம இவங்க என்ன பண்றாங்க? திருஷ்யமா இருக்கிறதையும் திரஷ்டாவை இருக்கிற தன்னையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. திரஷ்டா வேற திருஷ்யம் வேற அப்படின்னு புரியல அப்படின்னா அவனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். அதுதான் ஆச்சாரியர் சொல்றாரு, அவர்களுக்கு பூரண அறிவில்லாதவர்கள். அவர் யார் அப்படின்னா மந்தான், மந்த புத்தி உடையவர்கள். அவங்கள பாத்தீங்க அப்படின்னா, யாராவது இந்த உலகம் ஃபுல்லா அது மாதிரி காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு, விவேகம் இல்லாம காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லவங்களா இருக்கலாம், தர்மிகளா இருக்கலாம், கெட்டவங்களா இருக்கலாம், அதர்மிகளா இருக்கலாம். எல்லாருமே பாத்தீங்கன்னா கர்மிகளா இந்த குணத்தோடு பந்தப்பட்டு இருக்காங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. சத்துவ குணத்துல இருக்கிறவன் நல்ல நல்ல புண்ணிய கர்மங்கள்லயும் நல்ல கர்மங்கள்லயும் ஈடுபடுறான். அதே ரஜோகுண தமோ குணத்துல இருக்கிறவங்க ரொம்ப லௌகிகமா புண்ணிய கர்மா பாப்ப கர்மான்னு ரெண்டுத்தையும் ஈடுபடுறாங்க. அது மாதிரி யாராவது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க அப்படின்னா
அதை உண்மைன்னு நினைச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா தத்துவத்தை அறிந்தவன். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய ஸ்ரத்தையை நாசம் செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமோ குணத்துல இருக்கிறவனை மெதுவா ரஜோ குணத்துக்கு வர்றதுக்கு சொல்லணும். அதுக்கான சாதனத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் ரஜோ குணத்துல இருக்கிறவனை மெதுவா டியூன் பண்ணி என்ன பண்ணணும், சத்துவ குணத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் சத்துவ குணத்துல இருந்துதான் பாத்தீங்கன்னா நீ வேற இந்த குணங்கள் வேற அப்படின்னு பிரிச்சு பாக்குற விவேகத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சும்மா இருத்தல் அப்படின்னு தானா நிக்கிற அனுபூதியை யார் சொல்லணும் அப்படின்னா அந்த எல்லாத்தையும் முடிச்சவனுக்கு, விவேகம் பண்ணவனுக்கு, அந்த நிஷ்டைக்காக தான்ல நிக்கிறத சொல்லி கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வரோம் அப்படின்னா திருவண்ணாமலைக்கு வந்த புதுசா உள்ள வரவங்க எல்லாருக்கும் ரமணாசிரமத்துக்குள்ளார போறாங்கன்னு வச்சுங்க. பகவான் சொன்னது தான்ல நிக்கிறதுன்றது ரொம்ப உத்கிருஷ்டமான சாதனை. ஆனா அந்த சாதனையை அடாப்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தகுதி தேவைப்படுது. வெறும் ஒரு தமோ குணமா இருக்கிறவனோ ரஜோ குணமா இருக்கிறவனோ அதை பண்ண முடியாது. அப்ப நிஷ்டையை அடையறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டெப்ஸ் போக வேண்டியிருக்கு. சோபானம் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். எங்க அப்படின்னா சாதனா பஞ்சகம்னு ஆச்சாரியரோட டெக்ஸ்ட் இருக்கு. அந்த சாதனா பஞ்சகத்தை பாத்தீங்க அப்படின்னா 40 கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கொடுக்குறார். அப்போ முதல் ஸ்டெப்ல இருக்கிறவனுக்கு கடைசி ஸ்டெப்பை பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. நடுவுல 2வது 10வது ஸ்டெப்ல இருக்கிறவனுக்கு 40வது ஸ்டெப்பை சொல்லக்கூடாது. அந்த கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு கிடைக்கும். அதனால யாரையுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவன் எந்த இடத்துல இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா சாதனங்களை பிரிஸ்கிரைப் பண்ணணும். தத்துவத்தை அறிந்தவன். நம்ம சிவானந்த சுவாமி ரிஷிகேஷ்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ரிஷிகேஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சிவானந்த சுவாமி ரொம்ப ஃபேமஸ். இப்பெல்லாம் மறந்துட்டோம் நிறைய பேர். சாதகர்கள் ரொம்ப முக்கியமா சிவானந்த சுவாமி இது பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு சாதகன் உள்ளு வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த சாதகனோட நாடியை பிடிச்சு பாக்குறது. பிடிச்சு பார்த்துட்டு இவர் பரமஞானி, இவருக்கு தத்துவம் தெரியும், தத்துவத்தை நல்லா நிஷ்டை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா எதிர்க்க வரவங்க பாத்தீங்கன்னா எந்த கிளாஸ்ல அவங்க அட்மிட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஒருத்தரை பாத்தீங்கன்னா யோகத்துல போ அப்படின்னு யோகத்துல யோகாசனங்கள்ல ஈடுபடுத்துவார். ஒருத்தரை பாத்தீங்கன்னா ஹார்மோனிய பெட்டியை கொடுத்து நீ பஜன்ஸ் பண்ணு அப்படின்னு கொடுத்துருவார். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவார், கிச்சன்ல போய் வேலை செய்யின்றுவார். இன்னொருத்தர் கோயில்ல போய் வேலை செய்யின்றுவார். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா புக்கு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ரீடிங் பண்ணுவார். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபரா என்கிட்ட இருந்து நான் சொல்றது எல்லாத்தையும் எழுதுன்னுவார். அப்போ இன்னொருத்தரை பாத்தீங்கன்னா கண்ணமுடி போய் உட்காருன்னுவார். இது மாதிரி விதவிதமான மனிதர்களை விதவிதமான காரியங்களுக்கு பிரவர்த்தி பண்ணியிருக்கார். சின்மயானந்த சுவாமி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சின்மயானந்த சுவாமியை பாத்தீங்கன்னா நீ இங்க இருக்காது, கொஞ்ச நாள் இருந்தோன்னு நீ இங்க இருக்காத, போய் படிக்கிறதுக்கு போ, தப்போவன் மகாராஜ்கிட்ட போ அப்படின்னு தப்போவன் மகாராஜ்கிட்ட அனுப்பிட்டார். அவர் கூட இருந்தவர் சத்யானந்த சரஸ்வதி ரூம்மேட். அவரை பாத்தீங்கன்னா சேவையில 12 வருஷம் வச்சுட்டு இதுக்கப்புறம் நீ யோகத்துக்கு போ அப்படின்னு கங்கை கடையில் அனுப்பிட்டார். இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா யார் யார் எதுக்கு அதிகாரி அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள பாத்தீங்கன்னா நியோகம் பண்றதுதான் அவங்களோட சிரத்தையை அசைக்காம இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப தத்துவ வித்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல சிரத்தை இருக்கோ அந்த சிரத்தையை அசைக்க கூடாதுன்னு விசாலையே அப்படின்னு 29வது ஸ்லோகம் சொல்லியாச்சு. இன்னைக்கு பாட்டம் 30வது ஸ்லோகம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆச்சாரியர் 30வது ஸ்லோகத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் சொல்ற. கதம் புனக கர்மாணி அதிகிருத்தேன அஜ்ஞேன முமுக்ஷுனா கர்ம கர்த்தவ்யம் இது உச்சியதே. ரொம்ப அற்புதமானது. பிறகு நம்ம எப்படி பண்றது? கர்மணி அதிகிருத்தேன, கர்மத்தை செய்வதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் யாரு? அஜ்ஞேன, அஜ்ஞானியா இருக்கிறவன் யாரு? நம்ம எல்லாம் அஜ்ஞானியா இருக்கோம். அப்ப அஜ்ஞானியா இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ரோல் கொடுத்துருக்கு, கேரக்டர் ரோல் கொடுத்துருக்கு, நம்ம பண்ண வேண்டி இருக்கு. அப்ப கர்மத்தை பண்றதுக்கான அதிகாரம் இருக்கக்கூடிய ஆனால் அஜ்ஞானியா இருக்கக்கூடியவன். ஆனா என்ன இருக்கு? முமுக்ஷுனா, கூடவே என்ன இருக்கு? அஜ்ஞானத்திலிருந்து விடுபடணும், நம்ம ஞானத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும்னு முமுக்ஷுத்துவம் இருக்கு. அப்போ அஜ்ஞானியா இருக்கான், முமுக்ஷுவா இருக்கான், கர்மத்தை பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அப்படிப்பட்டவனா இருக்கிறவன் கதம் கர்ம கர்த்தவ்யம், எந்த விதமாக கருமங்களை செய்ய வேண்டும் என்று உச்சியதே, இது உச்சியதே. ரொம்ப அற்புதமா சொல்ற. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கர்மம் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு பகவான் உபதேசம் பண்றார். நம்ம எல்லாரும் முமுட்சுவா இருக்கோம், நம்ம எல்லாம் அஜ்ஞானத்துல இருக்கோம், நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டியூட்டி இருக்கு. அப்போ நம்ம கர்மத்தை பண்ணாம இருக்க முடியாது. அப்ப கர்மத்தை பண்ணணும், எப்படி பண்ணணும்
அப்படின்னா ஸ்லோகம் வந்துருக்கு. 30வது ஸ்லோகம். மயி சர்வாணி கர்மாணி மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசாம் சந்யஸ்யாத்யாத்ம சேதசாம் நிராசீர் நிர்மமோ பூத்வா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ யுத்யஸ்வ விகதஜ்வரஹ மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசாம் நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ மயி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசாம் நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்யஸ்வ விகதஜ்வரஹ. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அத்தியாத்ம சேத்தசான்ற வார்த்தை எடுத்துக்கணும். அத்தியாத்ம சேத்தஸ் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆத்மனி, ஆத்ம விஷயத்துலன்னு அர்த்தம். அத்தியாத்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவை ஆதாரமாக கொண்டு அப்படின்னு அர்த்தம். அத்தியாத்மம் அப்படின்னா ஆத்மாவை ஆதாரமாக கொண்டு. ஆத்மான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்தர்யாமி ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். அந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடிய ஈஸ்வரனிடத்தில் இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிற புத்தி சதா காலமும் ஈஸ்வரனையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. மன்மனாபவ மையர்ப்பித மனோபுத்தி பின்னாடி சொல்ல போறார் பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துக்கு மேல சொல்ல போறார். மன்மனாபவன்னு ஒரு கண்டிஷன் போடுறார் 2 இடத்துல. 10வது அத்தியாயம் முடியும் போதும் சொல்றார், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயத்திலையும் சொல்றார். மன்மனாபவ ரொம்ப முக்கியமானது. என்னிடத்திலேயே மனதை கொடுத்தவனாக இரு ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் மையர்ப்பித்த மனோபுத்தி, என்னிடத்திலேயே புத்தியையும் மனதையும் அர்ப்பணம் செய்து விட்டு. இதுக்கு பேரு தான், இந்த விதமா நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த சித்தத்துக்கு பேர், அந்த மனசுக்கு பேரு அத்தியாத்ம சேதஸ்ன்னு பேர். ஈஸ்வர சிந்தனையிலேயே இருக்கிறது. அந்த சிந்தனையில இருந்துகிட்டு அத்தியாத்ம சேதசா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வாணி கருமாணி, எல்லா விதமான கருமங்களையும். எல்லா வித கருமம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பாப்ப கருமங்களையும் கூட பின்னாடி பாஷ்யத்துல சொல்ல போறார். நீங்க புண்ணிய கர்மத்தை மட்டும் நம்ம பண்றோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை சமர்ப்பணம் பண்றது பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா சொன்னா போதும்னு நினைக்கிறோம். வாஸ்தவத்துல சமர்ப்பணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த தேகத்துல மனசுல புத்தியில நல்ல கருமா நடந்தாலும் கெட்ட கருமா நடந்தாலும் எது நடந்தாலும் அப்ப சர்வாணி கருமானின்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? எல்லா விதமான கருமங்களையும் என்ன பண்ணணும்? சந்யஸ்ய மயி சந்யஸ்ய. மயி அப்படின்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரனாகிய என்னிடத்தில் சமர்ப்பணம் செய்து விட்டு. ஈஸ்வரன் எங்க சுவாமி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்தர்யாமியா இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரன் எங்க இருக்காருன்னா 18வது அத்தியாயத்துல சொல்லுது ஈஸ்வரன் எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் இருக்கார். அப்ப ஈஸ்வரன் அப்படின்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை பார்த்து பகவானே நான் உனக்கு இந்த கர்மத்தெல்லாம் அர்ப்பணம் பண்றேன்னு ஒரு விக்கிரகத்தை பார்த்து சொல்றது இல்ல. உள்ளுக்குள்ளார இருக்கிற ஈஸ்வரனை அந்தர்யாமியா உள்ள இருந்து அவர் தான் நம்மளை எல்லாத்தையும் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டி வைக்கின்றார். பிராண ரூபத்திலையும் சைத்தன்ய ரூபத்திலையும் அவர் தான் இருக்கார். உணர்வா இருக்கார், உயிரா இருக்கார். என்னுடைய பிம்பம் அது. அந்த பிம்பம் அசைஞ்சாதான் பிரதிபிம்பமா இருக்கிற நான் அசைய முடியும். நான் அசையறேன் அப்படின்னா இப்ப கேமரால வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர்ல என்னோட தெரியுது. நான் இங்க பிம்பம் அசைஞ்சா அங்க பிரதிபிம்பம் அசையும். நான் கையை தூக்கணும்னா அந்த கேமரால இருக்கிற ரூபம் பரமஹம்சானந்த ரூபம் கையை தூக்கும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒருத்தன் இருக்கான், பிம்பபூதமா இருக்கான். அந்த பிம்பபூதமா இருக்கிறவன் தான் வாஸ்தவத்துல கர்த்தா. அவன் ஆக்ஷன் பண்றதுனாலதான் நம்ம ஆக்ஷன் பண்றோம். பிரதிபிம்பத்துக்கு சுதந்திரமா ஆக்டிங் பண்ண முடியாது. அப்ப ஈஸ்வரனை என்ன பண்ணணும்? என்னுடைய ஒரிஜினலா இருக்கிற ஈஸ்வரன், பிம்பமா இருக்கிற ஈஸ்வரன் உள்ள இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஈஸ்வரனிடத்தில் மயி அப்படின்னா என்னிடத்தில் பகவான் சொல்ற என்னிடத்தில் என்ன பண்ணணும்? சந்யஸ்ய சர்வாணி கருமாணி சந்யஸ்ய, எல்லா கருமங்களையும் சந்நியாசம் பண்ணிட்டு அவரிடத்துல தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணணும்? நிராசீர் நிர்மமோ பூத்வா,
எல்லா கர்மத்தையும் தூக்கி அவரிடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு, நான் செய்யவில்லை நீதான் செய்கிறாய், நான் செய்யவில்லை நீதான் செய்கிறாய், நான் செய்யவில்லை நீதான் செய்கிற, நீதான் செய்ய வைக்கிற. முதல்ல நீதான் என்ன செய்ய வைக்கிறேன்னு பண்ணணும். அதுக்கப்புறம் நான் செய்யவில்லை நீதான்ப்பா செய்யற அப்படின்னு கர்த்திருவத்தை தூக்கி என்ன பண்றது, அவரிடத்துல போட்டுறது. போட்டுட்டு பாத்தீங்கன்னா நிராஷிஹி, அடிமைக்கு பாத்தீங்கன்னா ஆசை இருக்கலாமா சுவாமி அப்படின்னா, அடிமைக்கு ஆசைகள் இருக்க முடியாது. ஸ்லேவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆசை இருந்தாலும் நிறைவேறாது. ஒரு எஜமானன் பாத்தீங்கன்னா விலை கொடுத்து ஒரு அடிமையை வாங்கிட்டு வந்துட்டான்னு வச்சுக்க, சாகர காலம் வரைக்கும் இந்த அடிமைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆசையும் இருக்க முடியாது. ஸ்லேவுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சாய்ஸ் ஏதாவது இருக்கான, ஒரு சாய்ஸும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் ஸ்லேவ். யாருக்கு ஸ்லேவ் அப்படின்னா பரமாத்மாவுக்கு ஸ்லேவ். உள்ள இருக்கிற ஈஸ்வரன் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நம்ம செய்ய முடியும். நம்ம இஷ்டப்படி எதையும் செய்ய முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் பண்றேன் நான் பண்றேன்னு. நான் பண்ணலப்பா, உள்ள இருக்கிறவன் ஆசைப்படுறான், அவனோட பிளான்ல அது இருக்கு. அதனால நம்ம இதை நடந்துகிட்டு இருக்கு. கர்ம பலன் அவன் கொடுக்குறார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளே சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். வாஸ்தவத்துல நமக்கு சாய்ஸ் இல்லவே இல்லை. அதனால என்ன பண்றது அப்படின்னா நிராஷிஹி, ஆசைகளை இல்லாதவனா, ஆசைகளை விட்டவனா. எனக்கு ஸ்லேவுக்கு ஒரு ஆசையும் பட முடியாது, பகவானோட இச்சா அப்படின்னு ஆசைகளை விட்டுட்டு, நிர்மமோ, என்னோடதுன்னு ஒண்ணு இல்லை. சாகரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாம் அபிமானம் படுறோம். பிறக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நம்ம எங்க இருந்தோன்னு தெரியாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியாது, இறந்து போனதுக்கு பிறகு எங்க போவோம்னு தெரியாது. அப்ப நடுவுல இடைப்பட்ட காலத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நிறைய மோகம் வந்திருக்கு. என்னோடது என்னோடது என்னோடதுன்னு. பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் தெரியலையே. அப்ப நம்மளோடதுன்னு ஒண்ணு இல்லையே. இறந்த பிறகு என்ன ஆகும், என்னோடதுன்னு நான் வச்சுத எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட போறேன். அப்ப இதுதான் யதார்த்தம். அப்ப யதார்த்தமானது பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகம் கூட என்னோடது இல்லை. அதனால பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகத்திலையும் இருக்கக்கூடிய மமகாரம், என்னுடையது என்னுடையது நம்ம சொல்றோமே, இதை எல்லாத்தையும் விட்டவனாக, நிர்மமகா, விட்டவனாக பாத்தீங்கன்னா இருந்து கொண்டு, பூத்வா, அவ்வாறு இருந்து கொண்டு, யுத்தியஸ்வ விகதஜ்வரக, விகதஜ்வரக யுத்தியஸ்வ, எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு மன நடுக்கமும் இல்லாமல். ஜுவரம், ஜுவரம்னா துக்கம்னு அர்த்தம். விகதஜ்வரகன்னு என்ன அர்த்தம், எந்த ஒரு துக்கமும் இல்லாம, எந்த கவலையும் இல்லாம, எதுவும் வச்சுக்காம பாத்தீங்கன்னா பகவான் பண்ண சொல்லியிருக்காரு நான் பண்றேன், பகவான் பண்ண சொல்றார் நான் பண்றேன், எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காரு டைரக்டர் நான் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டரா பாத்தீங்கன்னா டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை பண்ற மாதிரி அங்க சாய்ஸே இல்லை. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு நல்ல ஆக்டரோட அப்பா பாத்தீங்கன்னா அவரும் ஆக்டர். அவர் பாத்தீங்க அப்படின்னா பையனுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பையன் 19 வயசுல ஃபீல்டுக்கு வரான். அவருக்கு பாத்தீங்கன்னா உங்க அப்பா என்ன பண்ணாரு, என்ன அட்வைஸ் பண்ணாரு அப்படின்னும் போது அந்த ஆக்டர் பாத்தீங்கன்னா இப்போ வயசு ரொம்ப அதிகம். அந்த ஆக்டர் சொன்னார், என்னோட அப்பா பாத்தீங்கன்னா என்னை கூட்டிட்டு போனார், சிவாஜிட்ட கூட்டிட்டு போனார், சிவாஜிட்ட கூட்டிட்டு போயிருக்கேன், ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபில்மை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. சிவாஜிட்ட போன மாத்திரத்துல என்ன ஆசீர்வாதம், என்ன எனக்கு அட்வைஸ் அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொன்னாராம், என்ன அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு பாத்தீங்கன்னா ஷூட்டிங்க்கு பாத்தீங்கன்னா கரெக்டான டைமை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண. 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி, அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடியே போயிடும். ஃபர்ஸ்ட் பங்க்சுவாலிட்டி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எவ்வித காரணத்தை கொண்டு, முக்கியமானது தான், டைரக்டர் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காரோ அந்த ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்கன்னா உன்னுடைய மூக்க நுழைக்காது. ஒரு டைரக்டருக்குள்ளார நீ உள்ள அவரோட ஸ்கிரிப்டுக்குள்ளார வந்துட்ட அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்காத. டைரக்டர் உட்காருனா உட்காரு, டைரக்டர் எந்திரினா எந்திரி. இது நமக்கு சூட்டபிள் ஆகுமா சூட்டபிள் ஆகாதா இதெல்லாம் விசாரம் பண்ணவே பண்ணாத. ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு. இது வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு அந்த ஆக்டர் சொல்றேன். ஒரு ஆக்டர் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாரோ அதே விஷயம்தான் நமக்கு. டைரக்டர் யாருப்பா அப்படின்னா அந்த பரமாத்மா தான் பாத்தீங்கன்னா அந்தர்யாமியா உள்ள இருந்துகிட்டு டைரக்ட் பண்றாரு. நம்ம லெஃப்ட் போ ரைட்டு போ அப்படின்னு. உள்ளுக்குள்ள இருக்க பரமாத்மா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காரு. இந்த மொத்த உலகத்துக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு. யார் யாருக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும், எப்ப பண்ணணும், இது எல்லாம் அவரோட ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிறது. அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கொடுத்த கேரக்டர் அப்படியே பண்றது, கவலையே இல்லாம. இதெல்லாம் டைரக்டரோட ப்ராப்ளம் பா. எனக்கு என்ன வந்துச்சு, ஸ்கிரிப்ட் அவர் தானே எழுதியிருக்காரு.
படம் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டமானாலும் சரி, நல்லா ஓடி லாபத்தை அடைஞ்சாலும் சரி, எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி ஈஸ்வரன் இடத்துல போட்டுட்டு, எனக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, நான் ஒரு ஸ்லேவுக்கு வந்து லாப நஷ்டம் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து தஞ்சாவூர் கோயிலை கட்டினார்னு சொல்ற முடிய, அங்க இருந்த வேலைக்காரவங்க கட்டினாங்கன்னு நம்ம என்னைக்குமே சொல்லவே இல்லை. அப்ப லாப நஷ்டம் யாருக்கு? நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அது எஜமானனுக்கு தான், கெட்டு போச்சு நஷ்டமாச்சு அப்படின்னு சொன்னாலும் அது எஜமானனுக்கு தான். அதே மாதிரி எல்லா கர்மங்களோட பலனும் ஈஸ்வரனுக்கு தான் போய் சேரும். எனக்கு ஒன்னும் வராது, நான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்லேவ், ஒரு வேலைக்காரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கவலையே இல்லாம ஹாயா என்ன பண்ணணும் அப்படின்னா யுத்தியஸ்வ, இந்த யுத்தத்தோடு கூடுவாயாக. அப்ப நம்ம எல்லாம் ஒரு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப எந்த யுத்தம் பண்ணாலும், யுத்தம்னா என்னது? கர்மா தான். நம்ம எந்த கர்மா போகும்போதும் இதோட லாப நஷ்டத்துக்கு எனக்கு அதிகாரி இல்லப்பா, நான் இல்லப்பா, நான் பண்ணலப்பா, ஈஸ்வரன் பண்ண சொல்றாரு நான் பண்றேன் அப்படின்னு எல்லா இதையும் குழப்பங்களையும் விட்டுட்டு, துக்கங்களையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கர்மத்தை செய்வாயாக அப்படின்னு உபதேசம். இதுதான் முக்கியமான உபதேசம். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. பாஷ்யத்துல சொல்ற மயி அப்படின்னா என்ன அர்த்தம்? மந்திரத்துல இருக்குல்ல மயி, மயினா என்ன அர்த்தம்? வாசுதேவே, பரமேஸ்வரே, சர்வஜே, சர்வாத்மனி, இத்தனை அட்ஜெக்டிவ் போடுறார். மயி அப்படின்னா என்னிடத்தில் அர்த்தம். என்னிடத்தில் என்ன அர்த்தம்? வாசுதேவனிடத்தில். வாசுதேவன்னா யாரு அப்படின்னு கேட்டா உள்ள இருக்கான். உள்ள இருந்துகிட்டு அந்தர்யாமியா இருந்துகிட்டு நம்ம எல்லா வாசனைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன், யார் யாருக்கு என்னென்ன கருமா அப்படின்னு கொடுக்கிறவன் வாசுதேவன். அந்த வாசுதேவன் வந்து பாத்தீங்கன்னா யாரு? பரமேஸ்வரே, பரமேஸ்வரனிடத்தில், வாசுதேவனாகிய பரமேஸ்வரனிடத்தில். அந்த பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர்? அல்பஜ்ஞனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கடந்து போன எல்லா ஜென்மங்களையும் அறிந்தவர், ஒவ்வொரு எறும்போட ஜென்மத்தையும் அறிந்தவர், இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய அனந்த காலமா பண்ணிட்டு இருக்க எல்லா கருமங்களையும் அறிந்தவர், சர்வஜனா இருக்கிறவர், சர்வத்தையும் அறிந்தவர், எல்லா ஜீவர்களுடைய கருமத்தையும். நான் ஒரு 8 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஜென்மத்துல வந்து ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டேன் சாமி, அதையும் அவருக்கு தெரியும். எல்லா ஜீவராசிகளும் கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல என்னெல்லாம் பண்ணிருக்கோ அது ஒரு விஷயமும் அவருக்கு தெரியாதது இந்த உலகத்திலேயே இல்லை. அப்ப நம்மளுடைய கர்மங்களையும் வாசனைகளையும் ஃபியூச்சரையும் பிரசன்டையும் பாஸ்டையும் எல்லாத்தையும் அறிந்தவர் அந்த சர்வஜனா இருக்கிற ஈஸ்வரன். அவரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்மனி. அவர் எப்படி இருக்கார் சுவாமி? எங்கேயோ கைலாயத்துல வைகுண்டத்துல பார்க்கடல்ல படுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயும் படுக்கல. எங்க இருக்காரு அப்படின்னா சர்வாத்மனின்னு போட்டாச்சு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவர்களுக்குள்ளாரையும் ஆத்மாவா இருக்கார். நான் 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 நம்ம சொல்றோமே, அந்த நானா அந்த பரமாத்மா இருக்கார், பிம்பமா இருக்கார். நம்மளுடைய ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிம்பமா இருக்கக்கூடிய அவரிடத்தில். அப்போ அவர்தான் பரமேஸ்வரன், அவர்தான் ஆத்மாவா உள்ள இருக்கார், அவர்தான் சர்வஜனா இருக்கார். அவரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கருமங்களையும், சர்வாணி கருமாணி, எல்லா கருமங்களையும் சந்நியஸ்ய. சந்நியஸ்யனா என்ன அர்த்தம்? சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் தூக்கி எறிதல் அர்த்தம். அவர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னும் தெரியாது சாமி, நீ புடிச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ, நீ என்ன சொல்றிய நான் கேட்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுறது. போட்டு நீ சொல்லு, எனக்கு தெரியாது, எனக்கு அறிவுலாம் இல்லை, நீ சொல்லு, நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் யோசிக்க மாட்டேன், எல்லாம் உன்னோடது அப்படின்னு எல்லா கர்மங்களையும் பகவான் இடத்துல தூக்கி போட்டுட்டு நிக்ஷிப்தியன்னு அர்த்தம், நல்லா தூக்கி எரிந்து விட்டு, அத்தியாத்ம சேத்தசா, எரிஞ்சிட்டு வேற ஏதாவது பண்றதா அப்படின்னா இல்ல. அத்தியாத்ம சேத்தஸ்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அத்தியாத்ம சேத்தஸ்னா ஆச்சாரிய சொல்றாரு விவேக புத்தியா, விவேக புத்தியோடு. விவேக புத்தி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேகம் நம்மளுடைய சாமர்த்தியம் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம அடைஞ்சதெல்லாம் நம்மளா பிளான் பண்ணி அடைஞ்சோம். யோசிச்சு பாருங்க, நம்மளால ஒரு புல்ல கூட வந்து அசைக்க முடியாதுங்க. உள்ள ஈஸ்வரன் இல்லை அப்படின்னா ஒரு புல்ல கூட அசைக்க முடியாது. அதாவது இன்னைக்கு காலையில ஓங்கார உபாசனை பண்ணி முடிக்கும் போதே உங்களுக்கு சொன்னேன், யாராவது கேட்டுறவங்க கேட்டிருக்கலாம். உள்ள யாரு கிரியாசக்தியா இருக்கா அப்படின்னா, கிரியாசக்தினாவே பிராணன். எந்த ஆக்ஷன் பண்ணணும்னாலும் உள்ள பிராணன் இருந்தாதான் ஆக்ஷன் பண்ண முடியும். அந்த பிராணனா ஈஸ்வரன் இருக்கார். உள்ள ஒரு கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. அந்த கான்சியஸ்னஸா அந்த பரமாத்மா தான் இருக்கார். அப்ப நான் சொல்றமே, அந்த நான் யாரு அப்படின்னா ஒண்ணும் இல்லை, வெறும் பொய்யான அபிமானம் தான் நான். நான் யாரு அப்படின்னா வெறும் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். எனக்கு ஒரு சாமர்த்தியமும் இல்லை.
என்ன பரமாத்மா சொல்றாரோ அதுதான் நான் பண்ண முடியும். கையை தூக்குறேன், காலை தூக்குறேன், நடந்து போறேன், பாடம் படிக்கிறேன். எல்லாத்தோட சாய்ஸும் எனக்கு இல்லவே இல்லை. பகவான் என்ன விருப்பப்படுறாரோ அதுதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு விவேக புத்தியா, விவேகத்தினால 3 குணங்களும் யாரோட வசம்? மம மாயான்றார் கீதால. அப்ப மம மாயா என்னுடைய மாயையினால, அப்போ அவருடைய மாயையை வச்சுக்கிட்டு தான் இந்த உலகத்தை 3 குணங்கள்னால என்ன பண்றார்? எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றார். நம்ம எல்லாம் 3 குணங்களால் காரியங்களை பண்றோம், நம்ம பண்ணல அப்படின்னு நல்லா ஒரு குருநாதர் மூலமா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு விவேக புத்தியினால. அப்ப அத்தியாத்ம சேதசன் என்ன அர்த்தம்? விவேக புத்தின்னு அர்த்தம். அந்த விவேக புத்தியுடைய சித்தத்தினால் அகம் கர்த்தா ஈஸ்வராய பிருத்தியவது, நான் கர்த்தாவா இருக்கேன். எப்படி கர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனுக்கு வேலைக்காரனா. பிருத்திய அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வேலைக்காரன் அர்த்தம். பிருத்தியவத் அப்படின்னா வேலைக்காரனை போன்று. நம்ம வேலைக்காரன் முன்னாடி காலத்துல, இப்ப இருக்கிற வேலைக்காரங்கெல்லாம் வேற. முன்னாடி இருக்கவங்க வேலைக்காரங்களா எஜமா அப்படின்னு கையை கட்டி என்ன பண்ணுவாங்க? எஜமா சொல்லுங்க எஜமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஒரு வார்த்தை வேலைக்காரன் பாத்தீங்கன்னா எஜமானுக்கு ஆப்போசிட்டா பேச மாட்டான். அதுக்காக வேலைக்காரன்ற இடத்துல எல்லாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்லேவ் அப்படின்ற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கணும். ஒரு அடிமை பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா வேலை செய்வானோ அதே மாதிரி நான் என்ன பண்றேன்? கரோமி இது அனன்யா புத்தியா, அனயா புத்தியா, நான் கருமத்தை பண்றேன். எப்படி அப்படின்னா ஈஸ்வரனுக்கு அடிமையாக வேலைக்காரனை போன்று நான் கருமத்தை செய்கின்றேன் என்று அனயா புத்தியா, இந்த புத்தியோடு. கிம்ச, அது மட்டும் இல்ல, இந்த புத்தியோட இருந்துகிட்டு கிஞ்ச மேலும் நிராஷிஹி, நிராஷி ஆஷி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசை. நிராஷி அப்படின்னா ஆசைகளை விட்டவனாக. இந்த உலகத்துல மோட்சத்தை விரும்புறவன் என்ன பண்ணக்கூடாது? ஆசைகளை விடணும். ஏன் ஆசைகளை விடணும்? நான் ஏற்கனவே முண்டகோபனிஷத் மந்திரம் படிச்சு காட்டிருக்கேன். காமான்ய காமயதே மன்யமானக ச காமபீர் ஜாயதே தத்திர தத்திர பரியாப்த காமஸ்ய அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மந்திரம் பாத்தீங்கன்னா முண்டகோபனிஷத்து சொல்லப்பட்டிருக்கு. காமான்ய காமயதே மன்யமானக, எவன் எவன் எதை எதை ஆசைப்படுகின்றானோ அதை அடைவதற்காக ஆங்காங்கு ஜென்மங்களை எடுக்கின்றான். நீங்க ஆசைப்படுறதுல பிரச்சனை இல்லை சுவாமி, ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப நமக்கு ஜென்மம் கிடைச்சிருக்குல்ல, இந்த ஜென்மத்துக்கு பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல ஆசைப்பட்டதுன்னு நினைக்காதீங்க. எத்தனை லட்சம் வருஷம் ஜென்மங்களுக்கு முன்னாடி ஆசைப்பட்டோமோ அது கூட இப்ப கிடைச்சிருக்கும். அப்போ எத்தனை கோடி ஜென்மங்களுக்கு முன்னாடி ஆசைப்பட்டோமோ அது கிடைச்சிருக்கும் இப்போ. அதனால ஆசைப்பட்டதனாலதான் அதை அடையிறது, அதை போகம் பண்றதுக்காக தான் ஜென்மா கிடைச்சிருக்கு. அப்ப ஆசைப்படப்பட பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஜென்மங்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப ஜென்மம் வேணாம், நான் மோட்சம் அடையணும் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அந்த முமுட்சு என்ன பண்ணணும்? எதுவும் வேணாம் சுவாமி, ஈஸ்வரன் கொடுப்பார். என்ன கொடுக்குறாரோ அதை பண்றேன், என்னோட கேரக்டர் ரோல் என்னவோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு போவேன். எல்லா பலன்களையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டு நிராஷீகி, ஆசை இல்லாதவனாக, தியக்த ஆஷீகில் போட்ட, ஆசைகளை துறந்தவனாக, விட்டவனாக, அது மட்டும் தியாகம் செய்தவனா இருந்துகிட்டு நிர்மமஹா. நிர்மமகன் என்ன அர்த்தம்? மம பாவகச்ச நிர்கதோ எஸ்ய, எவனுக்கு பாத்தீங்கன்னா என்னோடதுன்ற அந்த மமபாவமானது, மமக்காரமானது நீங்கி விட்டதோ அவனுக்கு பேரு நிர்மமகான்னு பேரு. அப்ப மமத்துவத்தை விட்டுறது, என்னோடது நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாரும் ட்ரை பண்றாங்க அகங்காரம் போகணும்னு. ஈகோ சாமி, திருவண்ணாமலைக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை ரிஷிகேஷ்லாம் வந்தீங்க அப்படின்னா, சாஸ்திரம் படிக்காம மாடர்னா நிறைய வந்திருக்காங்க. எல்லாம் இங்கிலீஷ் படிக்கும். இந்த மாடர்னா வந்தவங்க, மாடர்ன் எஜுகேஷன் படிச்சு வந்தவங்கெல்லாம் எடுத்தோன்னு அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஈகோ, அந்த ஈகோவை விடணும் சாமி, அந்த ஈகோ விடணும். ஐயோ ஈகோலாம் ரொம்ப தூரம், அது ரொம்ப தூரம். ஈகோலாம் கை வைக்கவே வைக்காதீங்க முதல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோசையில எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா நடுவுல கை வச்சு சாப்பிட மாட்டான். ஒரு தோசை சாப்பிடும்போது என்ன பண்றோம்? சூடா அம்மா தட்டுல போடுறாங்கன்னு வச்சுங்க, எடுத்தோன்னு சென்டர்ல கை வைப்பீங்க, கோர்ல கை வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்ப மெதுவா எப்படி பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற தோசையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே சென்டருக்கு வரமோ அதே மாதிரி இந்த மொத்தத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆதாரம் அந்த ஜீவத்துவம், அகங்காரம். அதுல கை வைக்க கூடாது. அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? அகங்காரம் மமகாரம்னு 2 சொல்றோம்.
முதல்ல வந்து அகங்காரத்துல கை வைக்காதீங்க, மமகாரத்துல கை வைக்கணும். என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் டெம்பரரி ஓனர்ஷிப், இது எல்லாமே என்னை விட்டு போயிடும், என்னை விட்டு போயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு யங் ஏஜ், நல்ல அம்மா, நல்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே ரொம்ப பிரியம். திடீர்னு என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிட்டாரு. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டாரு. பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி பேதளிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் எந்த காரியத்தையும் அவங்க பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ நல்ல லவபிளான ஹஸ்பண்ட் திடீர்னு மறைஞ்சிட்டார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்திருந்தாங்க. வந்தோன்னே அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்களோட ஃபேமிலியில். அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமை பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. அதாவது எந்த ஆக்ஷனும் பண்ண முடியல, அவங்களால உலக விவகாரங்களில் ஈடுபடவே முடியல. என்னன்னு கேட்டால் என்னால் இன்னும் நம்ப முடியல சாமி, அவர் போயிட்டாருன்றதை நம்ப முடியல, அவர் போயிட்டாருன்னு நம்ப முடியல. அவங்க ஜீவனமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க, ஒன்றும் பண்ணவே இல்லை. எப்படி போனாருன்னு தெரியல, எனக்கு இன்னும் வந்து போனது நம்ப முடியல. அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அட்டாச்மெண்ட் இருக்கு. எவ்வளோ ஜீவனை வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10-11 வருஷம் தான் ஜீவனம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. அப்போ 11 வருஷம், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு தெரியாது. 11 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் இறந்து போயிட்டார். எங்கே போனாருன்னு தெரியல, எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல, எங்கே போனாருன்னு தெரியல. அதுக்குள்ளார வந்து என்னுடைய கணவன் என்னுடைய கணவன், ஏன் குழந்தை என் குழந்தை, பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை எங்கே இருந்துச்சு தெரியுமா யாருக்காவது? இல்லை. நம்ம இறந்து போனதுக்கு பிறகு அந்த குழந்தைங்களோட கதி என்ன ஆகும் தெரியுமா? தெரியாது, நமக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லாரும் செப்பரேட்டா வந்தோம், செப்பரேட்டா தான் போகணும், தனித்தனியா வந்தோம், தனித்தனியா தான் போகணும். அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு சில கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி வச்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோடது 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 என்னோடதுன்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அட்டாச்மெண்ட் ஆகி மோகத்தோட மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், மமத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணணும். இதுக்கப்புறம் ஆனா மந்திரத்தை பாத்தீங்கன்னா தெரியும், கர்த்திருவத்தை தியாகம் பண்ணல. நான் கர்த்தாவா இருக்கேன், ஈஸ்வரனுக்கு வேலைக்காரனா போல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றேன் அப்படின்னு. கர்த்திருவம் தான் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம்னு பேர். அகங்கர்த்தா இது அகங்காரகன்னு பேர். நான் கர்த்தான்னு நினைக்கிற எண்ணம் தான் அகங்காரம். அதுதான் ஜீவத்துவத்துல வந்து ஆதாரமா இருக்கிறது. ஜீவத்துவம் அப்படின்னாவே ஜீவன், அப்படின்னாவே அந்த அகங்காரம் இருக்கிறவன் தான் ஜீவன். அப்ப எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கை வைக்க முடியாது, நான் ஜீவன் இல்லை கர்த்தா இல்லை அப்படின்னு கை வைக்க முடியாது. அப்ப முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா என்னுடையதுன்றதுல நீக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எதை ஆசைப்பட்டாலும் ஜென்மம் எடுக்கணும். இந்த ஆசைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே உண்மையிலேயே வாஸ்தவம் இல்லை, இது எல்லாம் இல்யூஷன், சொப்பனத்துக்கு சமமானதுன்னு மனசுல நினைக்கணும், ஆசைகளை தியாகம் பண்ணணும். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கர்த்திருவத்தை கொஞ்சம் நியூட்ரல் பண்றேன். அந்த நியூட்ரல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் பண்ணலப்பா வேலைக்காரன்பா, நான் பண்றேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணல, என்னை வந்து பண்ண வைக்கிறார் ஒருத்தர் அப்படின்னு ஆஃப் கர்த்திருவத்தை எடுத்து ஈஸ்வரன் மேல போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கார மாதிரி பண்றது. அப்ப கர்த்திருவம் இருக்கு, கர்த்திருவம் இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆசையை விட்டுட்டு மமக்காரத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவம், ஆச்சரிய சொல்ற, அப்படிப்பட்ட நீ அந்த விதமா நீ இருந்துகிட்டு நிர்மமக பூத்வா என்னோடது என்னோடதுன்னு விட்டுட்டு என்ன பண்ண அப்படின்னா யுத்தியஸ்வ விகத ஜ்வரோ. யுத்தியஸ்வ விகத ஜ்வரம்னா என்ன அர்த்தம், விகத சந்தாப்போ. விகத ஜ்வரம், ஜ்வரம்னா என்ன அர்த்தம், எத்தனை டிகிரி நம்ம கேட்கிறோமா, உடம்பு ஹீட் ஆயிருந்தா, அப்ப உடம்பு ஹீட் ஆகிறதுக்கு பேர் தான் ஜ்வரம்னு பேரு. சந்தாபம், உடம்பு அனலா குதிக்குதுன்றோம், நம்ம அனலா குதிக்குது, தீயா குதிக்குதுங்க உடம்பு, 102 டிகிரி ஆயிடுச்சு, உடம்பு கொதிக்குது அப்படின்றோம். இதேதான் ஜுவரம்ன்றதுக்கு அர்த்தம். விகத ஜுவரம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார எந்த தாப்பமும் இல்லாம வெம்மையும் இல்லாம ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு வருத்தப்படாம, எதை குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படாம வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம், விகத சந்தாப்போ. விகத ஜுவரன்றதுக்கு அர்த்தம் சந்தாபம் இல்லாமல், வாட்டம் இல்லாமல், மனவாட்டம் இல்லாமல், மனக்கலக்கம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், விகத சோகக சன், எந்த ஒரு சோகமும் இல்லாதவனாக, சோகத்தை விட்டவனாக இருந்து கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மங்களை செய்ய வேண்டும். யுத்தியஸ்வ எத்து ஏதத்து மதம் இது வரைக்கும் இத்தியர்த்தக சன் விகத சோக சன் இத்தியர்த்தக. அப்போ என்ன பண்ணணும், எல்லா கவலைகளையும் விட்டுட்டு என்னங்க கவலை, எஜமானனுக்கு தானேங்க ப்ராப்ளம், நமக்கு என்னங்க ப்ராப்ளம் அப்படின்னு என்ன பண்ணணும். ராஜராஜ சோழனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்,
வேலை செஞ்சவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லதோ கெட்டதோ எஜமானனுக்கு தான் போய் சேரும் அப்படின்ற பாவனையில ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கர்த்தா, நான் கர்த்தா இல்லை, என்ன பண்ண வைக்கிறார் அப்படின்னு பண்றது. முக்கிய கர்த்தா கவுன கர்த்தான்னு ரெண்டு பேர். முக்கிய கர்த்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எஜமானன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சங்கல்பம் வருதோ அவர் முக்கிய கர்த்தா. இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். அவர் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, ஒரு 4 பிரீஸ்ட கூப்பிட்டு ஒரு ஹோமத்தை பண்ணுங்க அப்படின்னு ஹோமத்துக்கு உட்கார வச்சு பண்ண வைக்கிறார். இந்த ஹோமத்தை பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாஹா அப்படின்னு சொல்லி ஆகுதியை கொடுக்கறது யாரு, பிரீஸ்டுங்க தான் கொடுக்குறாங்க. ஹோமத்தை யாரு பண்றா, பிரீஸ்டுங்க தான் ஹோமம் பண்றாங்க. ஆனா வாஸ்தவத்துல முக்கிய கர்த்தா யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த எஜமானன் முக்கிய கர்த்தா. அந்த எஜமானனுக்காகத்தான் அந்த பிரீஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த யாகத்தை ஹோமத்தை பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, முக்கிய கர்த்தா எஜமானன், கவுன கர்த்தான்னு சொல்லுவோம் செகண்டரி கர்த்தா. அந்த கவுன கர்த்தா யாரு அப்படின்னா அந்த பிரீஸ்ட். அதே மாதிரி முக்கிய கர்த்தா யாரு அப்படின்னா ஈஸ்வரன் முக்கிய கர்த்தா, அந்தர்யாமி அப்படின்னு பேரு. அந்தர்யாமின்னா என்ன அர்த்தம், உள்ள இருந்துகிட்டு, அந்தர் திஷ்டன்னு உள்ள இருந்துகிட்டு, யமயதி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா யமனம் பண்றான், கண்ட்ரோல் பண்றான், லெஃப்ட் போ ரைட்டு போ அப்படின்னு கண்ட்ரோல் பண்றான், அவனுக்கு பேர் தான் அந்தர்யாமின்னு பேர். அப்ப நம்ம இஷ்டப்படி நம்ம கர்மம் பண்ண முடியாது சுவாமி. முக்கிய கர்த்தா வந்து ஈஸ்வரன், நான் வந்து பாத்தீங்கன்னா கவுன கர்த்தா அப்படின்னு ஆஃப் தூக்கி ஈஸ்வரன் மேல போட்டுட்டு நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ண அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விதி வச்சாச்சு. வச்சதுக்கு பிறகு 31வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. எத்து ஏதத்து மதம், எந்த இந்த என்னுடைய மதம் இருக்கோ, இந்த மதம், மதம்னா மதம் மதம் நம்ம சொல்றோம் இல்ல, எல்லா இடத்துலயும் மதம் மதம், ஹிந்து மதம், இஸ்லாமிய மதம். மதம்ன்றதுக்கு அர்த்தம் அபிப்பிராயம், கொள்கை அப்படின்னு அர்த்தம். அப்போ எத்து ஏதத்து மதம் கர்ம கர்த்தவியம், எது வந்து பாத்தீங்கன்னா அப்ப நமக்கு எல்லா சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா அப்படின்னா கர்ம கர்த்தவியம், நம்ம எல்லாரும் கர்மத்தை பண்ணியே ஆகணும். சித்த சுத்தி சித்த சமாதானம் வரணும். சித்த சமாதானம் வர வரைக்கும், சமத்துவத்தை அடைகிற வரைக்கும் நம்ம யாருக்கும் சாய்ஸ் இல்லவே இல்லை, கர்மத்தை பண்ணியே ஆகணும். எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு இந்த 30வது ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. அப்போ இந்த விதமா வந்து எல்லா கர்மத்தையும் ஈஸ்வரன் இடத்துல நல்லா தெரிஞ்சுக்க. 2 விதம் பார்த்திருக்கோம். முதல் ஸ்லோகம் என்ன பார்த்திருக்கோம், முன்னாடி 2வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது சாப்டர்ல சொல்ல போறோம், பிரம்மன் யாதாய கர்மாணி சங்கம் தெக்வா கரோத்தியக லிப்யதே நச பாப்பேன பத்மபத்திரம் இவாம்பசா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுற. ஈஸ்வரன் இடத்துல எல்லா கர்மங்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு, கர்மத்தை சமர்ப்பணம் பண்றதுனா வெறும் கர்மத்தை மட்டும் இல்ல சாமி, கர்ம பலன்களையும் அப்படின்னு எடுக்கணும். அப்ப முதல்ல 2வது சாப்டர்ல சொன்னதெல்லாம் கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன அப்படின்னு சொல்லியிருக்காரு 2வது அத்தியாயத்துல 48லாம். அப்ப அங்க சொல்லும் போது என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கர்மத்தோட பலன்ல உனக்கு சாய்ஸ் இல்லைன்னு. இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பலன்ல மட்டும் இல்லைங்க, கர்மத்திலேயே நமக்கு சாய்ஸ் இல்லை. முதல் ஸ்டெப்பு கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம இச்சப்பட்ட கர்ம பலன் கிடைக்கிறது இல்லை, அதனால என்னோட கண்ட்ரோல்ல இல்லை, ஈஸ்வரன் தான் கர்ம பலனை கொடுக்கிறாருன்னு முதல் ஸ்டெப். 2வது வந்து பாத்தீங்கன்னா கர்மத்திலையும் எனக்கு சாய்ஸ் இல்லைங்க, கர்மமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் என்ன பண்ண சொல்றாரு அதைதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கர்மத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசை இல்லாதவனா, மமத்துவம் இல்லாதவனா தன்னுடைய கர்த்தவிய கர்மங்களை செய்ய வேண்டும். இதுதான் பகவானோட அபிப்பிராயம், மதம். இந்த மதமா இருக்கோ, அபிப்பிராயமா இருக்கோ, என்ன அபிப்பிராயம், கர்ம கர்த்தவியம், நம்ம எல்லாரும் கர்மத்தை பண்ணியே ஆகணும், பகவான் சொன்ன மாதிரி கர்மத்தை பண்ணணும். இது சப்பிரமாணம் உக்தம் தத்யதா, அது வந்து பாத்தீங்கன்னா பிரமாணத்தோட சொல்லப்பட்டிருக்கு. பிரமாணம்னா என்ன சுவாமி, பிருகதாரண்ய உபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, என்னன்னா யக்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி அப்படின்னு ஒரு மந்திரம் பிருகதாரண்யத்துல இருக்கு. அதான் பிரமாணம். ஆசைய விட்டவர்களா இருந்துகிட்டு என்ன பண்றாங்க, யஜ்யம் தானம் தபஸ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த பெரியவங்க ரிஷிமார்கள்லாம் ஆசையை விட்டவர்களாக செய்தார்கள். எதுக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்காக. அப்ப பிரம்மத்தை அறியணும், நானை அறியணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா யஜ்யத்தையும் தானத்தையும் தபஸையும் என்ன பண்ணணும், ஆசை இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் பிரமாணம். அந்த பிரமாணத்தை வச்சுதான் இங்க
கீதாச்சாரியரும் இந்த ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, இந்த 30வது ஸ்லோகத்தை. இந்த விதமா பிரமாணத்தோடு கூடியதா இருக்கிறது. இது வேத பிரமாணம், சொந்த கதையெல்லாம் இல்ல, ஆச்சாரியர் சொல்லல. கிருஷ்ண பரமாத்மா சொந்தமா எதையுமே சொல்லல, வேதத்துல இருக்கிறது தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அப்ப பிரமாணத்தோடு கூடிய இந்த அபிப்பிராயம், கர்மத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்ற விஷயத்துல எது சொல்லப்பட்டதோ ததா, அது அந்த விதமா தான் அர்த்தம் எடுக்க வேண்டும். ஸ்லோகம் வந்துருது 31வது. ஏமே மதமிதம் நித்யம், ஏமே மதமிதம் நித்யம், அனுதிஷ்டந்தி மானவாஹ, அனுதிஷ்டந்தி மானவாஹ, ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தஹ, ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தஹ, முச்யந்தே தேபி கர்மபிஹி, முச்யந்தே தேபி கர்மபிஹி, ஏமே மதமிதம் நித்யம், அனுதிஷ்டந்தி மானவாஹ, ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தஹ, முச்யந்தே தேபி கர்மபிஹி, ஏமே மதமிதம் நித்யம், அனுதிஷ்டந்தி மானவாஹ, ஸ்ரத்தாவந்தோ ந சூயந்தஹ, முச்யந்தே தேபி கர்மபிஹி. அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா, யாராவது சம்ஸ்கிருதம் இருந்துச்சுன்னா ஸ்ரத்தா வாந்தோன் இருக்கு, ஸ்ரத்தா வந்தோன் இருக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த காலம் இருக்கு. எவர்கள் ஏ மாணவாக, ஏ மாணவாகனா எந்த மனிதர்கள், மனுஷங்க, எந்த மனுஷர்கள் அனசூயந்தக, அசூயா, அசூயான்றதுக்கு அர்த்தம் ஜலஸ், பொறாமை. அந்த ஜலஸ் இல்லாதவர்களா, பொறாமை இல்லாதவர்களா, அனசூய அனசூயந்தக, பொறாமை இல்லாதவர்களாக, அசூயா இல்லாதவர்களாக, ஜலஸ் இல்லாதவர்களாக இருந்து கொண்டு, ஸ்ரத்தாவந்தக, கூடவே என்ன இருக்கு, பொறாமைன்றது கெட்ட குணம், அது அது இல்லாமல் ஸ்ரத்தாவந்தக, நல்ல ஸ்ரத்தை உடையவர்களா, சாஸ்திரத்திலையும் குருட்டையும் நல்ல ஸ்ரத்தை உடையவங்களா. இப்ப பேசிட்டு இருக்கோம், இந்த விஷயத்துல எல்லாம் ஏனோ தானோன்னு எடுத்துக்காம அப்படியே பண்ற சுவாமி. நம்ம என்ன பண்ணணும், பகவான் சொல்றார், கீதாச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், அப்படியே பண்ற சுவாமி, நீங்க என்ன சொல்றீங்களோ அது சத்தியம் சுவாமி. என்ற ஒரு பக்தர் வருவார், நான் சொன்னா எது சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் சாமி, சத்தியம் சாமி. இப்ப வரதில்லை, ரொம்ப நாள் முன்னாடி ஆச்சு. எப்போ வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏதாவது சொல்லுவேன், பக்கத்துல இருந்து சத்தியம் சுவாமி, சத்தியம் சுவாமி, சத்தியம் சுவாமின்னு சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிரியமா பாக்குறதுக்கு, அவர் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா. அதாவது என்ன அர்த்தம், பெரியவங்க குருமார்கள் ஆச்சாரியர்கள் எதை சொன்னாலும் சத்தியம் சாமி, சத்தியம் சாமி, சத்தியம் சாமி. அப்ப கிருஷ்ண பரமாத்மா 30வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அப்ப என்ன பண்ணணும், சத்தியம் சாமி, அப்படியே பண்றேன் சாமி. இதுக்கு பேர் தான் ஸ்ரத்தான்னு பேர். நச்ச நனுலாம் எதுவும் கேள்வியே கேட்கக்கூடாது, ஒரு சின்ன கமா ஃபுல் ஸ்டாப் எல்லாம் கூட வரக்கூடாது. எஸ் பாஸ், எவ்வளவுதான், நீங்க சொல்லிட்டீங்க நான் பண்றேன். வேலைக்காரனுக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கா, அடிமைக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கா, ஒரு சாய்ஸும் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையோட இருந்துகிட்டு, எந்த ஒரு பொறாமையும் இல்லாம, நித்தியம் சதா காலமும், நித்தியம்ன்றதுக்கு அர்த்தம் என்னைக்காவது பேனர் போட்டு இது மாதிரி பண்றது இல்ல. நம்ம எல்லாம் ஃபேமஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, செலக்டிவா காரியமும் பண்ணுவோம். எனக்கு எந்தெந்த இதெல்லாம் வசதியா இருக்கோ அந்த கர்மத்தை மட்டும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுவோம். அது மாதிரிலாம் இல்ல, நித்தியம்னு போட்டாரு. நித்தியம்னு என்ன அர்த்தம், எல்லா காலத்திலையும் மூச்சு விடுற கர்மத்துல இருந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும், தூங்குறதுக்கு லாஸ்ட் க்ஷணம் வரைக்கும், நான் தூங்க போறேன் பகவானே உனக்கு அர்ப்பணம், நான் வேக்கப் ஆயிட்டேன் பகவானே அர்ப்பணம், இன்னைக்கு காலையில இன்னைக்கு இன்னையில நான் என்னெல்லாம் பண்ண போறேனோ அதெல்லாம் உனக்கு அர்ப்பணம். காலையிலேயே ஒரு சப்மிட் பண்ணிடுறது. எந்த கர்மா பண்ணாலும் உனக்கு அர்ப்பணம், உனக்கு அர்ப்பணம், உனக்கு அர்ப்பணம், நான் பண்ணல என்ன பண்ண வைக்கிறேன், என்ன பண்ண வைக்கிறேன், அப்படி சதா காலமும் நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா மே இதம் மதம், என்னுடைய போன ஸ்லோகத்துல சொன்ன இந்த மதத்தை, அபிப்பிராயத்தை, மதம்னா அபிப்பிராயம், இந்த அபிப்பிராயத்தை எப்படி கர்மா பண்ணணும் அப்படின்ற அபிப்பிராயத்தை அனுதிஷ்டந்தி, யார் வந்து நித்தியமா அனுஷ்டானம் செய்கிறார்களோ, முக்கியமானது, என்னைக்காவது பண்றது இல்ல கர்மயோகமோ இல்ல, இந்த பாவம் வந்து என்னைக்காவது பண்ணீங்கன்னா பலனும் என்னைக்காவது கிடைக்கும். நான் பார்த்துருக்கேன். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கர்மத்தையும் தப்பா பண்றது, ரொம்ப ஆசைப்பட்டு பண்றது. மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனர் போட்டு வந்து நாங்க கர்ம யோகம் பண்றோம். அடப்பாவி, அப்ப நான் மாசம் ஃபுல்லா பண்ண கர்மானா என்ன ஆகுறது, ஆசை வயப்பட்டு எல்லாத்தையும் பண்றது. லோக்கத்தை ஏமாத்துறதுக்காக பேனர் போட்டு பண்ணீங்க அப்படின்னா பகவான் ஏமாற மாட்டார்.
உள்ள அந்தர்யாமியா இருக்கார். நீங்க நினைக்கிற ஒவ்வொரு தாட்டையும் அவர் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார். பாவகிராகி ஜனார்தன. அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, பயந்து உள்ள இருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நல்லா இது பண்ணி அவரோட கட்டளைப்படியே ஆக்ஞாப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா, நித்தியம் யாரு வந்து இந்த அபிப்பிராயத்தை இந்த விதமா கர்மம் பண்றாங்களோ, அனுஷ்டானம் பண்றாங்களோ, தே அபி அவர்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா கர்மபிகி முச்சியந்தே கர்மத்திலிருந்து கர்மங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த விதமா கர்மம் பண்றோம் அப்படின்னா கர்மனா பத்தியத்தே ஜந்து, கர்மத்தினால்தான் ஜீவர்கள் பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு தெரியவே தெரியாது, ஏகப்பட்ட கர்மா மூட்டை இருக்கு, இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்துல என்னெல்லாம் கர்மம் பண்ணோம்னு தெரியல. அப்ப நம்ம இந்த ஜென்மத்துல பண்ண கர்மா, பல ஜென்மங்கள்ல பண்ண கர்மா எல்லாம் இருக்கு. அப்போ யாரு வந்து இந்த விதமா இப்ப சொன்ன மாதிரி கர்மா பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தால் பந்தப்படாமல் என்ன பண்றாங்க, கர்மங்களிலிருந்து விடுபடுகின்றார்கள் அப்படின்னு. தே அப்பி கர்மபிகி முச்சந்தே அவர்களும் கூட கர்மங்களிலிருந்து விடுபடுகின்றார்கள் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லு. பாஷ்யத்துல சொல்றார், ஏ மே மதியம், மேன்றதுக்கு அர்த்தம் என்னுடைய அர்த்தம். எவர்கள், மேன்றதுக்கு அர்த்தம் என்னுடைய, மதியம் இதம் மதம் இந்த மதத்தை, இந்த அபிப்பிராயத்தை, இந்த பிலாசபியை, பிலாசபி தான் மதம். எந்த பிலாசபி? போன ஸ்லோகத்துல 30வது ஸ்லோகம் தான் பகவானோட பிலாசபி. அந்த 30வது ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரி எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரனிடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு ஆசைகளை விட்டுட்டு நல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோடது என்னுடையதுன்னு அதையும் விட்டுட்டு யார் வந்து பாத்தீங்கன்னா கவலை இல்லாமல் அவங்களுடைய கர்த்தவிய கர்மங்களை பண்றாங்களோ அப்படின்னு விதி வச்சிருக்கு. யுத்தியஸ்வ, யுத்தம் செய்வாயாக அப்படின்னு கமாண்ட். அப்ப எஜமானன் சொன்ன கமாண்ட வந்து பாத்தீங்கன்னா அதுதான் என்னுடைய மதம், இதம் மதம், இதுதான் என்னுடைய பிலாசபி. இந்த பிலாசபியை யாரு அனுதிஷ்டந்தி, அனுதிஷ்டந்தின்னு அர்த்தம் அனுவர்த்தந்தே மாணவாக, தொடர்ந்து அதிலேயே நிக்கிறாங்களோ, நான் சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா செய்கின்றார்களோ அந்த மனிதர்கள், மனுஷியாக, மாணவாகன்றதுக்கு அர்த்தம் மனுஷியாக, அந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? ஸ்ரத்தாவந்தஹ, ஒரு லட்சணம் ஸ்ரத்த இருக்கணுங்க, இல்லைன்னா மறுமறிங்க வந்துடும். அடிமைகளுக்கெல்லாம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? தாசன், தாசன் சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தாச பரம்பரையே நிறைய இருக்கு. வைஷ்ணவர்கள் வந்து தாஸ் தாஸ்ன்னு வச்சுப்பாங்க. கல்யாண் தாஸ், கல்யாண் தாஸ்னா பாருங்க, நான் ஈஸ்வரனுக்கு அடிமைன்னு அர்த்தம். தாசன், தாசன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லையா இங்கேயாவது வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, வார் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ வேலை செய்வாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறுமறிங்க இருக்குங்க. இந்த கல்குவாரியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆந்திராலெல்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் ஸ்லேவா விலை கொடுத்து வாங்கிட்டு இன்னும் ஒர்க் பண்ணுறாங்க. நமக்கு யாருக்கும் தெரியவே இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட அந்த ஸ்லேவ்கிட்ட எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரத்தை இருக்குமா எஜமானன் மேலனா? எஜமானன் மேலாம் ஸ்ரத்தை இருக்க, வெறுப்பு இருக்கும் உள்ளுக்குள்ள. பக்தி இருக்குமான? பக்திலாம் ஒண்ணு இருக்காது. என்னடா இவன் இப்படி நம்ம கஷ்டப்படுத்தினா நாசமா போக அப்படின்னு எஜமானனை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சாபம் கொடுத்துக்கிட்டே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலைக்காரவங்க எல்லாம் அடிமைகள்லாம் வேலை செய்வாங்க. இதே நேரத்துல ஈஸ்வரன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்றோம், எதுக்காக இந்த கர்மத்தை பண்றோம்? நம்மளோட லிபரேஷனுக்காக இந்த விதமா பண்றோம். ஈஸ்வரனுக்காக பண்ணல, என்னோட லிபரேஷனுக்காக பண்றேன். நான் சிரத்த வைக்கிறேன். எதுக்காக சிரத்த வைக்கிறேன்? பகவான் எனக்கு மோட்சம் கொடுக்கணுன்றதுக்காக நான் சிரத்தையும் பக்தியும் பண்றேன். அதனால இந்த விதமா சிரத்தையோடு கூடினவர்களாக, ஸ்ரத்ததானாக அவங்க என்ன பண்றாங்கன்னா அனசூயந்த, அனசூயந்தன்னு அர்த்தம் அசூயாச்ச மயி குரவ் வாசுதேவே அகுர்வதா. ரொம்ப முக்கியமானது. நான் முதல்ல ஸ்லோகம் இந்த கீதா படிக்கும் போது ஆச்சாரியர் வந்து அனசூயந்த அப்படின்ற வார்த்தையை 2-3 இடத்துல பயன்படுத்துறாரு. எனக்கு ஆச்சரியம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றாரு அனசூயானா என்ன அர்த்தம்னா, அசூயான்றதுக்கு அர்த்தம் பொறாமை, ஜெலஸ். அது வந்து பாத்தீங்கன்னா யார் இடத்துல உண்டாகும்? பாஷிகர் சொல்றாரு மயி, என்னிடத்தில், ஈஸ்வரனா இருக்கிற வாசுதேவன் இடத்தில், கிருஷ்ணன் இடத்துல. முதல்ல மயினா கிருஷ்ணனாகி என்னிடத்தில், அதுக்கப்புறம் குரவ் குருவிட்ட, அதுக்கப்புறம் வாசுதேவே ஈஸ்வரன் இடத்துல, வாசுதேவனாகி ஈஸ்வரன் இடத்துல, அகுர்வத்தக அகுர்வந்தக செய்யாதவர்கள், பொறாமை செய்யாதவர்களா அப்படின்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இதை படிக்கும் போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னடா இது, ஈஸ்வரன்ட்ட போய் யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா பொறாம வருமா? ஆச்சரியம், ஈஸ்வரன் இடத்துல பொறாம வருமா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குருவின் இடத்துல பொறாம வருமா? அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் இடத்துல பொறாம வருமா அப்படின்னு
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள். பெரியவங்க மேலையும் பொறாமை எல்லாத்துக்கும் வரும். பகவான் இடத்துல பொறாமை வரும். குருவின் இடத்துல நான் இப்ப ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட சிஷ்யர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன பார்த்து பொறாமை. நான் ஒரு 10 வருஷத்துல இருந்து பாடம் எடுத்துட்டு இருக்கேன். என்ன பார்த்து பொறாமை. இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்து பொறாமப்படுற சிஷ்யர்கள்லாம் நான் பாடம் படிச்சு கொடுத்துருக்கேன். ஆனா என்ன பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஜலசோடே இருப்பாங்க. என்ன பண்றது, சுவாமிக்கு ஏதாவது கெட்டது பண்ணணுமே அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் நேச்சர், அப்படிதான் அந்த குணம் அப்படி. அப்ப முக்கியமா ஆச்சாரியர் சொல்றாரு, இது மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க, பொறாமைப்படக்கூடியவர்கள். ஈஸ்வரன் இடத்திலையும் குருவின் இடத்திலையும் கிருஷ்ண பரமாத்மாவின் இடத்திலையும் பண்றவங்க இருப்பாங்க. அப்படி பொறாமைப்படாதவர்களா இருந்து கொண்டு எவர்கள் நான் சொன்ன முறைப்படி கர்மத்தை செய்கிறார்களோ அவங்க என்ன ஆகிறாங்க, முச்சந்தே தே அபி. முச்சந்தேனா விடுபடுகிறார்கள் அவர்களும் கூட. என்னது, ஏவம் பூத்தாகா கர்மபிகி. இந்த விதமா இருந்துகிட்டு யாரு கர்மம் பண்றாங்களோ அவர்கள் ஏவம் பூத்தாகா, இந்த விதமா இருந்தவர்கள் கர்மபிகி தர்ம அதர்மாக்கியை. ஆச்சரியப்பட்டார். எதுக்கா கர்மம்? புண்ணிய கர்மம், அதுக்கப்புறம் பாப்ப கர்மம், தர்மம் அதர்மம். நான் நேற்று சொன்னேன்ல, நல்ல மனுஷங்க என்ன பண்றாங்க, ஊர்ல ஏகப்பட்ட பேர் நல்லவன் இருக்கான். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்லவன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி. நான் தர்மி, விடமாட்டோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தர்மத்து மேல அவ்வளவு பற்றுதல் இருக்கு நல்லவங்களுக்கு. ஆனா அதுவும் என்ன பண்ணும், பந்தத்தை கொடுக்கும். தர்மம் வந்து பாத்தீங்கன்னா பொன் விலங்கு, அதர்மம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு விலங்கு. இந்த வித்தியாசம் இவ்வளவுதான், ரெண்டுமே பாண்டேஜ் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்ம அதர்மாக்கியை கர்மபிகி. தர்மம் அதர்மம் சொல்லக்கூடிய கர்மங்களிலிருந்து, புண்ணிய பாப்பம்ன்ற கர்மங்களிலிருந்து அவர்கள் என்ன பண்றாங்க, விடுபடுகிறார்கள். புண்ணிய கர்மா மேலான ஜென்மத்தை கொடுக்கும், பாப்ப கர்மா கீழான ஜென்மத்தை கொடுக்கும். ரெண்டுமே ஜென்மத்தை கொடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா விடுதலை அடையணும்னு நினைக்கிறவன் இந்த விதமா பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், புண்ணியத்தை மட்டும் சமர்ப்பணம் பண்ணக்கூடாது. கில்ட்டி கான்சியஸ்னஸ் எப்ப வருது அப்படின்னா புண்ணியத்தை நம்ம சமர்ப்பணம் பண்ணுவோம். பாப்பத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்றோம், ஐயோ பகவானே நான் இவ்வளவு பாப்பியா இருக்கேனே, இவ்வளவு பாப்பியா இருக்கேனே, தூக்கி போடுங்க பகவான்கிட்ட. எல்லாம் பின்னாடி சொல்ல போற, பாப்பியும் கூட வந்து பாத்தீங்கன்னா மெதுவா தர்மாத்மாவா மாறிடுவான் அப்படின்ற. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மான்ற பின்னாடி சொல்ல போற. யாரு இந்த விதமா எல்லா கர்மத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்து கர்மா பண்றதுக்கு இது பண்ணுங்க. அது புண்ணியமோ பாப்பமோ அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. பகவானே ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சதுக்கு பண்ணுங்க. சுவாமி என்னால பண்ண முடியல சுவாமி, நான் ரொம்ப பலகீனமா இருக்கேன் சுவாமி, கெஞ்சிங்க கதருங்க. பகவானே என்னால இந்த பாப்பத்தை நான் பண்றேன், எனக்கு வந்து நான் வீக்னஸா இருக்கேன், இந்திரியங்கள்ல வீக்னஸா இருக்கேன், என்னுடைய மனசு பாப்பத்தை சிந்தனை பண்ணுது, என்னோட இந்திரியங்கள் பாப்பத்துல போகுது. பகவானே உனக்கு இதை சமர்ப்பணம் பண்ணிடுறேன். ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி கேளுங்க. இது மேக்சிமம் சம்பவம் இல்லை. பண்றதுக்கு முன்னாடி நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த கர்மம் அவாய்ட் ஆயிடும். ஆனா அது பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை பண்ணி முடிச்சோன்னு எந்த பாப்ப கர்மமா இருந்தாலும் பகவானை எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீதான் உள்ள இருந்து பண்ண வைக்கிற, நான் பண்ணல. பிராணனா நீதான் இருக்க, நீதான் வந்து என்னோட புத்தி, என்னுடைய மனசு, என்னோட இந்திரியங்கள் எல்லாம் நீதான், கான்சியஸ்னஸே நீதான். அதனால நீ இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மம் நடக்காது. அப்ப என்னோட சரீரத்துல எந்த பாப்பம் நடந்துச்சோ அதுவும் நீதான் பண்ண அப்படின்னு என்ன பண்ணுங்க, சமர்ப்பணம் பண்ணுங்க. மெதுவா இந்த அவேர்னஸ் வரும் ஆரம்பிக்கும். பகவான் ஒரு அனுகிரகம் பண்ண ஆரம்பிப்பார். மெதுவா பாப்ப கர்மம் உங்க சரீரத்துல நடக்கவே நடக்காது. அப்ப ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும், எதுவா இருந்தாலும் புண்ணியம் பாப்பம் தர்மம் அதர்மம் எந்த கர்மமா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு பண்றோம் அப்படின்னா அவர்களும் இந்த பிறவி சக்கரத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் 32வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லவனை பத்தி பேசுனா ஒரு கெட்டவனை பத்தி பேசணும், ஒரு கெட்டவனை பத்தி பேசுனா ஒரு நல்லவனை பத்தி பேசணும். கிருஷ்ண பரமாத்மா மொத்த பகவத்கீதையை இதையே ஃபாலோ பண்ணுவார். என்னன்னு பாரு, நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு கெட்டவனை பத்தி பேசினே நல்லவனை பத்தி பேசியா அப்படின்னு. கெட்டதை பேசுனதுக்கு பிறகு நல்லதை பண்ணணும். யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற ஒண்ணு பேசணும். நல்லவனை பேசியாச்சு, இப்ப கெட்டவனை பேசணும். ये त्वेदभ्यसूयन्तः नानुतिष्ठन्ति मे मतं सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान चेतसः
ये त्वेददभ्यसूयन्तः नानुतिष्ठन्ति मे मतं सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान சேதசஹ. சம்ஸ்கிருதத்துல மதம்ன்றது செகண்ட் ரிப்பீட் ஆயிருக்கு, கீழே இருக்கிற மதத்தை வந்து அடிச்சிருக்கு. தமிழ்ல கரெக்டா இருக்கு. ये त्वेददभ्यसूयन्तः नानुतिष्ठन्ति मे मतं सर्वज्ञानविमूढांस्तान् विद्धि नष्टान சேதசஹ. பதச்சேதம் பண்ண என்ன பண்ணலாம்? ஏ त्वेददभ्यसूयन्तः இருக்கு ரெண்டாவது லைன். அதுல ரெண்டாவது பதத்தை பிரிச்சிங்கன்னா ஏ தூ தூன்னு பிரிக்கணும். ஏ தூ ஏதது ஏ தூ ஏதது அப்யசூயந்தஹ. ஏ த்வேதத் அப்யசூயந்தஹ. ஏ தூ ஏதது அப்யசூயந்தஹ ந அனுதிஷ்டந்தி மே மதம் சர்வஜான விமூடான் சர்வஜான விமூடான் தான் வித்தி நஷ்டான் அச்சேதசஹ அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஏ தூ தூவை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டுக்கணும். தூ போட்டோம் அப்படின்னாவே இதர வியாவிருத்தின்னு அர்த்தம் சொல்லும். இதர வியாவிருத்தினா முன்னாடி என்ன சொன்னமோ அதுக்கு வந்து மறுக்கிற மாதிரி. ஆனால் முன்னாடி சொல்லியிருக்கோம் கர்மத்தை இந்த விதமா பண்றவங்க மோட்சத்தை அடைகிறாங்க. ஆனா அது விதமா அந்த மாதிரி பண்ணாதவங்க எவங்களோ, ஏ தூ எவர்களோ, இந்த உலகத்தில் இருக்கிற எவர்கள் அப்யசூயந்தக. அப்யசூயந்தகன்னு என்ன அர்த்தம்? குருவினிடத்திலையும் ஈஸ்வரனிடத்திலையும் கிருஷ்ணனிடத்திலையும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தலையில அதுக்கு பாலை ஊத்துறாங்க. பாலை ஊத்துறது பகவானுக்காக இல்லையா? இது கூட புரிய மாட்டேங்குது மனுஷங்களுக்கு. பாலை ஊத்துறது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வேஸ்ட் பண்றான்? அபிஷேகத்தெல்லாம் பண்றான், கோமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டு புடவை எல்லாம் போடுறான். இவனுக்கு பொறுக்க மாட்டேங்குது. இந்த நாஸ்திகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுக்கல. இவங்க தாற்பயமே அவங்களுக்கு புரியல. உன்னோடது இல்ல, மொத்தமும் பகவானோடது. இந்த லோகத்துல இருக்கிறது எல்லாம் பகவானோடது. உன்னோடது ஒரு எம்எம் கூட இல்ல. பகவானோடத பகவான்கிட்ட கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்ன ப்ராப்ளம்? பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நீ எடுத்துட்டு போயிட முடியுமா? உன்னோடதுன்னு சொந்தம் கொண்டாட முடியும்? ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த எல்லா பால் அபிஷேகமோ இதோ எதெல்லாம் பண்றதா இருந்தாலும் நம்மளோட உத்தாரணத்துக்காக, நம்ம பாவத்தை வந்து கல்டிவேட் பண்றதுக்காக, நமக்கு புண்ணியம் வர்றதுக்காக தான் பண்ற முடிய பகவானுக்கு வந்து நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணமா தான் இருக்கார். பூர்ணமதா பூர்ணமிதம், அவர் பூர்ண சுரூபமா இருக்கார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பகவானுக்கு பண்ற விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பொறாம வருமா. குருவை வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து மகிமைப்படுத்துறாங்க. அப்ப நான் என்கிட்ட ஒரு சிஷ்யர் இருந்தார். என்னை பார்க்கறதுக்கு யாராவது வருவாங்க. என்கிட்ட வந்து ஆசிரம செட்டப் இல்லாததுனால என்ன பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப பிரியமா இருக்கிறவங்கள ஆட்கள் இருக்காங்க. இந்த பிரியமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சுவாமி ஏதாவது உங்களுக்கு பிக்ஷா வந்தனம் பண்ணணுமே அப்படின்னா என்கிட்ட அந்த செட்டப்லாம் இல்லை. குக் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ அது மாதிரிலாம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை எங்கேயாவது சாப்பிட கூப்பிட்டு போவாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக அக்செப்ட் பண்றேன். நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், இட்லி தான் என்னோட பிரதானம். வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இட்லி தான் என்னோட முக்கியமான. பெரிய என்ஜாய்மெண்ட், ஃபுட்டில் வீக்னஸ் இல்லை. அவங்களுக்காக, அவங்களுக்கு ஒரு புண்ணியம் வரணுன்றதுக்காக, அந்த அன்புக்காக நான் வந்து போவேன். ஆனால் என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் குழுக்குள்ளார் அப்படியே எரிய முடியும். குழுக்குள்ளார் இது எப்போ தெரிஞ்சதுன்னா 5 வருஷம் 7 வருஷம் படிச்சதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா போனீங்க, ஐயோ உங்களுக்காக நான் நிறைய பண்ணியிருக்கேன், நான் நிறைய சமைச்சு கொடுத்துருக்கேன், நிறைய கூட்டிட்டு போயிருக்கேன், இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா சாமியை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளில கூப்பிட்டு போறாங்க, அப்படி கார்ல கூப்பிட்டு போறாங்க. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்ல கூட்டிட்டு போறாங்க, வரவங்க கார்ல தான். அப்ப நடந்தா போக முடியும் எங்கேயாவது? அவங்க கார்ல வந்திருக்காங்க, என்னை கூப்பிட்டு போகும்போது கார்ல தான் கூப்பிட்டு போவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கார்ல கூட்டிட்டு போறாங்களே, உங்களை பார்க்க இத்தனை பேர் வராங்களே, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுக்குறாங்களே, நிறைய பேர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாங்களே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஷ்யருக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார எரியும், வயிறு எரியும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, குருவினிடத்துல சிஷ்யர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறாமை வரும். நாஸ்திகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு பண்ற எல்லா, என்ன இந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கோயில் கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு கோயிலை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுல அடிச்சுக்கிறவங்க நிறைய நாஸ்திகர்கள் இருக்காங்க. அப்ப குருவினிடத்திலையும் ஈஸ்வரனிடத்திலையும் ரொம்ப பொறாமை உடையவர்களாக, ஏது அபியசூயந்தக, எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அசூயைன்னு சொல்லக்கூடிய பொறாமை உடையவர்களாக, அச்சேதசக விவேக புத்தி இல்லாதவர்களாக. அத்தியாத்ம சேதசன் என்ன அர்த்தம்? ஈஸ்வரன் உள்ள இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அத்தியாத்ம சேதஸ். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அச்சேதசக. அச்சேதசன புத்தி இல்லாதவங்க.
என்னன்னே தெரியல அவனுக்கு, கூமுட்டை, ஒன்னுத்துக்கு யூஸ் இல்ல. அப்படிப்பட்டவர்களா இருந்துட்டு விவேகம் இல்லாத அச்சேதசக ஏதத்து மே மதம், இந்த என்னுடைய அபிப்பிராயத்தை கருமத்தை எப்படி பண்ணணும்னு நான் ஒரு டீச்சிங் பண்ணியிருக்கேன், பிலாசபி சொல்லியிருக்கேன். இந்த பிலாசபியை என்னுடைய மதத்தை ந அனுதிஷ்டந்தி, எவர்கள் அனுஷ்டானம் செய்வதில்லையோ. நம்ம நிறைய பேர் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். பொறாமை இல்லை, ஆனா பகவான் சொன்னதையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். இப்ப இனிமே ஃபாலோ பண்ணணும். நான் தான் சொன்னேன், இனி நம்ம பாடம் படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காலையில் எந்திரிச்சோன்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முடிச்சோன்னு முதல் தாட்டே பகவானே இன்னைக்கு என்னெல்லாம் பண்றனோ, நான் என்னெல்லாம் சாப்பிட்றனோ, என்னெல்லாம் கேட்கறனோ, என்னெல்லாம் பார்க்கறனோ, எந்த காரியங்கள் எல்லாம் பண்றனோ, நான் என்ன படிச்சு கொடுக்குறனோ, என்ன பாடம் படிக்கிறனோ, எல்லா கர்மமும் நல்லதோ கெட்டதோ எல்லாம் பாத்தீங்கன்னா, சுவாமி எனக்கு தெரியாது சுவாமி, எனக்கு அஜ்ஞானி சுவாமி, நான் எனக்கு அந்த கண்ட்ரோல்லாம் இல்லை சாமி, அதனால என்னன்னா எல்லா காரியங்களும் உனக்கு அர்ப்பணம் சாமி அப்படின்னு முதல் ஸ்டெப் பண்ணிடணும். அப்போ அது பண்ணாம பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மேல நம்பிக்கை இல்லாம, இந்த கர்மா தியரிய பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்காம, உள்ள இருக்கிற அந்தரியாமை ஸ்வீகாரம் பண்ணாம, யாரு தாம் இஷ்டப்படி பண்ணுகின்றார்களோ, யார் பாத்தீங்கன்னா அனுதிஷ்டந்தி இந்த பிலாசபியை யார் ஃபாலோ பண்ணலையோ, தான் அவர்களை சர்வஜான விமூடான், அவர்களை என்ன பண்ணணும், எவ்வளவு பெரிய அறிவாளியா வேணா இருக்கலாம். இந்த இவர் இருந்தால ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ், அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா தெரியல, அவரோட போட்டோ பாத்தீங்கன்னா தெரியல, அவரால் பேசவே முடியாது. யோசிச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளவு பிரயத்தனம், பெரிய நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பாத்தீங்கன்னா அவர் போகும் சொன்னார், கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லவே இல்லை. ஐயோ ஒன்ன மாதிரி கூமுட்டைய நான் பார்த்ததே இல்லையா, இந்த உலகத்திலே பெஸ்ட் முட்டாள் யாரு அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தான். ஏன் அப்படின்னா அவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா இருந்தவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லிட்டு போமாரு, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. பிரகிருதியே எல்லாமே, நேச்சர் எல்லாமே, ஐயோ இவங்களோட தொல்லை தாங்க முடியலங்க. ஏன் அப்படின்னா, எந்த காரியமும் ஜடம் ஒரு காரியத்தை பண்ணவே பண்ணாதியா, ஜடத்துக்கு பின்னாடி ஒரு சைத்தன்யம் இருக்கணும், ஒரு தத்துவம் இருக்கும். பேனா தன்னால எழுதிக்காது, அதுவா எந்த காரியத்தையும் பண்ணாது. புரியவே மாட்டேங்குது யாருக்கும். அதால் தான் நான் ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோட குருநாதர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு பையன் அப்பா இருந்தாங்க, பையன் பார்த்தீங்கன்னா பெரிய பக்திமான், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்பா பெரிய நாஸ்திகரா இருக்கார். அப்பா பார்த்தீங்கன்னா, டேய் ஒழுங்கா பாடம் படிக்கணும், இது பண்ணணும், கோயிலா சுத்துறது இதெல்லாம் வச்சுக்கூடாது, இன்னும் கண்ண முடி உட்கார்ந்து இது பண்ற, தியானம் பண்ற, ஜபம் பண்ற, கோயிலுக்கு போயிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இவன் பையன் சொல்றான், இந்த உலகத்தெல்லாம் படைச்சவர் பகவான் தானே சுவாமி அப்பா, அதனால அவரை நம்ம ஸ்துதிக்கிறது, அவனை தியானம் பண்றது நல்லது தானே அப்படின்னு. இந்த உலகத்தெல்லாம் அவர் யாரும் படைக்கல, அதெல்லாம் நேச்சர்ல உண்டாச்சு, அதனால பாத்தீங்கன்னா கடவுள்லாம் ஒருத்தர் இல்லை, ஒழுங்கா அவன் வேலையை பாரு அப்படின்ட்டு. இந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல பெயிண்டிங் பண்ணான். அப்பா வெளில போனதுக்கு பிறகு பெயிண்டிங் பண்ணி என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, நல்ல பெயிண்டிங் அப்பாவோட டேபிளுக்கு மேல வச்சுட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்பா வெளியில போயிட்டு பார்த்தா நல்ல ஒரு பெயிண்டிங் இருக்கு. யாருப்பா அது இவ்வளவு அருமையா பண்ணிருக்கா? பையனை கூப்பிடுறாரு, இங்க வா, யார் இதை பண்ணது அப்படின்னா, அதுவா பண்ணிடுச்சுப்பா. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், அதுவா ஆயிடுச்சு. பெயிண்டிங் பாத்தீங்கன்னா தன்னால பெயிண்டிங் ஆயிடுச்சு. உடனே அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா கோவம் வந்துச்சு, எப்படா பெயிண்டிங் அதுவா ஆகும், யாரும் வரையாம எப்படி ஆகும்? சித்திரம் பாத்தீங்கன்னா திட்டுறதுக்கு ஒரு ஓவியம் இல்லாம சித்திரம் தீட்ட முடியாது. பிரஷ் இருக்கு, பெயிண்டிங்லாம் இருக்கு, எல்லா பெயிண்ட்டும் இருந்தாலும் கூட பிரஷ் பெயிண்டோட சேர்ந்து தன்னால ஒரு சித்திரத்தை உருவாக்காது. அதனால பெயிண்டிங் பண்றதுக்கு ஒரு பெர்சன் வேணும். யாரு அப்படின்னு கேட்டார். ஏன்பா, ஒரு சின்ன சித்திரத்துக்கே ஒரு பெயிண்டிங்கே ஒரு பெர்சன் தேவைப்படுறார் அப்படின்னும் போது, இவ்வளோ பெரிய கிரியேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெர்சன் தேவை இல்லாம அதுவா நடந்துச்சு நீங்க சொன்னீங்கன்னா எப்படிப்பா முடியும்? பிடிச்சு போச்சு. அப்ப இந்த ஒரு சின்ன விஷயம் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் தெரியும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா அதான் இங்க சொல்றாரு, சர்வஜான விமூடான். சர்வஜானனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஞானமும் இல்லை என்று அறிந்து கொள். அவர்களை எல்லா ஞானமும் இல்லாதவர்கள், முழுமையான முட்டாள்கள், மூர்க்கர்கள் என்று நஷ்டான் வித்தி, அவங்க பாத்தீங்கன்னா நாசமா போனாங்க அப்படின்னு அறிந்து கொள்வாயாக. ஈஸ்வரனை மறுக்கிறவன் அசன்னேவ பவதி. மந்திரம் பாத்தீங்கன்னா சொல்லுது, எவன் இல்லை என்று சொல்கிறானோ ச அசத் பவதி, எவன் இல்லை என்று சொல்கிறானோ அவன் இல்லாமல் போகிறான். இறைவனை பாத்தீங்கன்னா இல்ல இல்லன்னு சொல்றவன் இவன் தன்னையே தான் நாசம் பண்ணிக்கிறான். நானே இல்ல இல்லன்னு சொல்ற மாதிரி.
அதனால யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதத்தை அனுஷ்டானம் பண்ணவில்லையோ அவர்களுடைய புத்தி நாசமாச்சுன்னு தெரிஞ்சுக்கோ, அவர்கள் நஷ்டமாய் போனார்கள் என்று அறிந்து கொள்வாயாக. வாசித்துக்கோங்க. ஏனா எவர்கள், தே தே எந்த எவர்கள், யாரு? போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அனுஷ்டானம் பண்ணாதவங்க. தத் விபரீதாக, தத் விபரீதாக என்ன அர்த்தம்? போன ஸ்லோகத்துல சொன்னவங்களுக்கு மாறானவர்கள். போன ஸ்லோகத்துல சொன்னவங்க நல்லா ஃபாலோ பண்றவங்க பகவான. இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா விபரீதமா பகவானோட பிலாசபியை ஃபாலோ பண்ணாதவங்க. ஏதத்து மம மதம், இந்த என்னுடைய மதத்தை, அபிப்பிராயத்தை, இந்த கர்மா பிலாசபியை நான் எப்படி பண்ணணும்னு சொன்னனோ அந்த பிலாசபி படி அபியசூயந்தக பொறாமை உடையவர்களாக, பகவான் மேல வந்து அவர் சொல்ல நான் கேட்கணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பொறாமை உடையவர்களா, அவரை நிந்தனை பண்ணக்கூடியவரா, அவருடைய பிலாசபியை வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றவங்களா இருந்துகிட்டு ந அனுதிஷ்டந்தி, எவர்கள் அனுஷ்டானம் செய்யவில்லையோ, ந அனுவர்த்தந்தே, யாரு ஃபாலோ பண்ணவில்லையோ, மே மதம், என்னுடைய மதத்தை யாரு ஃபாலோ பண்ணலையோ, சர்வேஷு ஞானேஷு விவிதம் மூடாக, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாதிரி நிறைய பேர் அவன் தன்னோட அறிவை வந்து பார்த்தீங்கன்னா பெருசுன்னு நினச்சிக்கிட்டான். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்ட இருக்கிற நாலேஜ் நல்ல நாலேஜ் தான், ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பற்றின அறிவு இல்லை, ஈஸ்வரனை பற்றின அறிவு இல்லை, எல்லாம் இந்த பிரகிருதியை பற்றின அறிவு. இந்த பிரகிருதியில வந்து பார்த்தீங்கன்னா சதா மாறிக்கிட்டே இருக்கு. உன் பிலாசபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் நிற்குமான்னு தெரியல. அவன் பிலாசபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா மாறிக்கிட்டே இருக்கிறது தான் பிரகிருதி. பிரகிருதின்னு சொல்லக்கூடிய இந்த மாயா மாறிக்கிட்டே இருக்கு. உன்னோட பிலாசபி எல்லாம் பிரேக் ஆயிடும். அது கூட தெரியாம வந்து பாத்தீங்கன்னா தான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு பெரிய பெரிய ஆட்களா இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்ப நான் பெரிய பெரிய ஞானத்தை அடைஞ்சதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு இது யூடியூப்ல ஒன்று பார்த்தேன், ஃபேஸ்புக்ல. அதுல ஒரு ஞானி புருஷன், யார் சயின்டிஸ்ட், பெரிய ஞானிகளா தன்னை நினைச்சிட்டு இருக்காங்க. ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பெரிய இதெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோம், இதெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றான். நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துல இருக்கிறதெல்லாம் அடைஞ்சு போய் பார்த்துட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோவர்னு ஒன்று அனுப்பியிருக்கோம், அது வந்து இதெல்லாம் காட்டுது அதெல்லாம் காட்டுது அப்படின்னு. டேய் என்னங்கடா, கொஞ்சம் கூட புத்தியே இல்லையே. நீ போய் அறிகிற விஷயத்தை எவன் படைச்சவன் ஒருத்தர் இருப்பானே, இது மொத்தத்தையும் கிரியேட் பண்ணவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான், அவனை நிந்தா பண்ணிட்டு அவன் படைச்சதுக்குள்ளார நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு முட்டாள்தனம் இது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சர்வஞான, சர்வேஷு ஞானேஷு விவிதம் மூடாக, பலவிதமான ஞானங்கள்ல விதவிதமான ஞானங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த எல்லா ஞானங்கள்லையும் புத்தி என்ன ஆயிப்போச்சு, முட்டாளா ஆயிப்போச்சு, மூர்க்கத்தன்மையை அடைந்து விட்டது. நம்ம ஈஸ்வரனை பார்க்கறது இல்ல, இந்த மாயைக்குள்ளாரையே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவங்களா இருந்துகிட்டு இருக்கிறவங்க அவர்கள் என்ன ஆகுறாங்க, சர்வ ஞான விமூடான் தான், அனைத்து விதமான ஞானங்களையும் முட்டாளானவர்கள் என்று வித்தி, அவர்களை அறிந்து கொள்வாயாக. நஷ்டான், அவங்க என்ன ஆவாங்க கடைசியில, நஷ்டான் நாசம் கதான் அச்சேதசக அவிவேகிபிகி. அச்சேதசகன்றதுக்கு அர்த்தம் விவேகம் இல்லாதவர்கள். அந்த விவேகம் இல்லாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடைந்தார்கள் என்று அறிந்து கொள்வாயாக அப்படின்னு நாசம் கதான் இது வித்தி, நஷ்டத்தை அடைந்தார்கள் என்று அறிந்து கொள்வாயாக அப்படின்னு ஆசிரியர் பாஷ்யத்தை முடிச்சிட்டார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுபடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா 30வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கோம், அதுதான் பிலாசபி, கர்ம பிலாசபி. அந்த விதமா தான் நம்ம கர்மத்தை பண்ணணும். எல்லாத்தையும் ஈஸ்வரன் இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு எந்த கில்ட்டியும் இல்லாம, புண்ணியம் பாப்பம் எதோடையும் நமக்கு சம்பந்தம் இல்லை, பகவான் பண்றார் பகவான் பண்றார் பகவானுக்காக பண்ற அப்படின்ற எண்ணத்தோட எல்லா கர்மத்தையும் நம்ம பண்ணணும். இல்லை அப்படின்னா நாசத்தை அடைந்து போவோம் அப்படின்னு வாணிங் காலும் இந்த கொடுத்தாச்சு. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. गीताद्यजनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः
या स्वयं किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतां भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं गीता गङ्गोटकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। ओम नारायण नारायण। எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணுங்க. சமர்ப்பணம் எல்லாத்தையும் பண்ணுங்க. நல்லது கெட்டது எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே போகும். நமஸ்காரம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். ஏதாவது காசா கொடுக்க போறோம்? சமர்ப்பணம் பண்றதுக்கு ஏதாவது காசா கொடுக்க போறோம்? ஒன்றும் இல்லை. ஒரு மெசேஜை மட்டும் தட்டிக்கிட்டே இருந்தா போதும். ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர அர்ப்பணம் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹரி ஓம் ஹரி ஓம்.